வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் அக்டோபர் 24 தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப்புடைய லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குயிசஸ் நடத்திட்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 47வது ஆசியான் உச்சி மாநாடு எங்கு நடைபெறுகிறது? இதற்கான ஆன்சர் கோலாலம்பூர். இப்போ பார்த்தீங்கன்னா மலேசியாவுடைய கோலாலம்பூரில் தான் 47வது ஆசியான் உச்சி மாநாடு நடைபெறுது. இந்த அக்டோபர் 26ஆம் தேதி ஆரம்பித்து அக்டோபர் 28ஆம் தேதி வரைக்கும் நடைபெறும். இதில் ஒரு பகுதியாக ஆசியான் இந்தியா மாநாடு கூட நடைபெறும். இதுவுமே மலேசியாவில் கோலாலம்பூரில் தான் நடைபெறுது. இதில் பிரதமர் மோடியுமே கூப்பிட்டுருந்தாங்க. ஆனால் பிரதமர் மோடி இதில் காணொலி வாயிலாக தான் கலந்து கொள்கிறாரு. ஆசியான் அப்படிங்கிறது அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸ் அப்படிங்கிறது தான், அதாவது தென்கிழக்கு ஆசிய நாடுகளுடைய கூட்டமைப்பு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த நாடுகள் இருக்குது, மொத்தமாக 10 நாடுகள் இருக்குல்ல, இந்த நாடுகள் தான் ஆசியான் நாடுகள். ஓகே, இந்த ஆசியான் நாடுகளில் இந்தியா ஒரு உறுப்பு நாடா அப்படின்னா இந்தியா ஒரு உறுப்பு நாடு கிடையாது. ஆனாலும் ஆசியான் இந்தியா உச்சி மாநாடு அப்படிங்கிறது தனியாக நடைபெறும். அடுத்தது, இந்திய இராணுவம் எந்த பெயரில் திடீர் தாக்குதல் படையை உருவாக்குகிறது? இதற்கான ஆன்சர் பைரவ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா இராணுவத்தில் பைரவ் அப்படிங்கிற ஒரு படைப்பிரிவு உருவாக்கிட்டு இருக்காங்க. 25 பைரவ் படைப்பிரிவுகளை அமைக்கிறதுக்கு இந்திய இராணுவம் முடிவு பண்ணியிருக்காங்க. இதில் ஒன்று ஒன்றா அமைத்துட்டு இருக்காங்க. இந்த படை வீரர்கள் திடீர் தாக்குதல் நடத்துவாங்க, எல்லை பகுதியில் நடத்துவாங்க. ஒவ்வொரு படையிலையும் 250 வீரர்கள் இருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது ரொம்ப பெரிய ஒரு படை தான். ஏன்னா மொத்தமாக 250 வீரர்கள் அப்படின்ற மாதிரி மொத்தமாக 25 படைகள் அமைக்கிறாங்க. அப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய அளவில் இது இருக்க போகுது அப்படிங்கிறது. இந்திய இராணுவ தலைமை தளபதி உபேந்திர திவிவேதி அப்படிங்கிறவர். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் தமிழ்நாடு எஸ்ஏ எக்ஸாமுக்கான டெஸ்ட் சீரிஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா நவம்பர் 3ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2 எக்ஸாமுக்கான ப்ரிலிம்ஸ் மற்றும் மெயின்ஸ் கிளாஸ் நம்ம இன்ஸ்டியூட்டில் புதிதாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது நவம்பர் 1ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இதில் புக்குமே நாங்களே உங்களுக்கு தந்துடுவோம். இதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அல்லது உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம். நம்ம இன்ஸ்டியூட் சென்னையில் அண்ணா நகரில் இருக்குது. அடுத்தது, PM ஸ்ரீ பள்ளிகள் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 2022. PM ஸ்ரீ இதோடைய விரிவாக்கம் பிரதான் மந்திரி ஸ்கூல் ஃபார் ரைசிங் இந்தியா அப்படிங்கிறது தான். இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பிளாக்கில் அதிகபட்சமாக 2 பள்ளிகளை தேர்வு பண்ணி அந்த பள்ளிகளை மேம்படுத்துவாங்க. அதோடைய உள்கட்டமைப்பு வசதிகள் எல்லாத்தையுமே மேம்படுத்துவாங்க. ஒவ்வொரு பள்ளிக்கும் ஒவ்வொரு வருஷம் ரூபாய் 1 கோடி ஒதுக்குவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான ஒரு திட்டம் தான் இந்த PM ஸ்ரீ அப்படிங்கிற திட்டம். இதில் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம தமிழ்நாடு கூட இதில் இணைந்திருக்கோம். இதில் ஒரு பள்ளியை தேர்வு பண்ணி அது சாதாரண பள்ளியாக இருந்தாலும் அதை சிறப்பான ஒரு பள்ளியாக மாற்றுவாங்க. இப்போ எதனால் இது நியூஸில் வந்திருக்கு அப்படின்னா கேரள அரசு இந்த PM ஸ்ரீ திட்டத்தில் இணையறதுக்கு ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. இவ்வளோ நாள் பார்த்திங்கன்னா கேரள அரசு நாங்கள் இணைய மாட்டோம் அப்படின்னு இருந்தாங்க. அவங்க இதுவரைக்கும் இணையாத காரணம் என்னவாக இருந்ததுன்னா கேரள அரசுடைய கல்விக் கொள்கையும் மத்திய அரசுடைய கல்விக் கொள்கையும் இடையில சில வேறுபாடுகள் இருக்குது. அதனால தான் அவங்க நாங்கள் ஜாயின் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி தேசிய கல்விக் கொள்கை 2020 இந்த PM ஸ்ரீ ஸ்கூல்ஸ்லாம் இந்த தேசிய கல்விக் கொள்கையை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் மத்திய அரசுடைய உத்தரவு. அப்போது இதில் நாங்கள் இணைய மாட்டோம் அப்படின்னு கேரள அரசு இப்போது இது வரைக்கும் சொல்லியிருந்தாங்க. இப்போது இணையறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த பள்ளிகளை மேம்படுத்துறதுக்காக மத்திய அரசு நிதி உதவி வழங்குறாங்கல்ல, அப்போ அந்த நிதியாவது நம்ம பெறலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ இணைகிறாங்க. அடுத்தது, வி நாராயணன் எந்த அமைப்பின் தலைவராக உள்ளார்? இதற்கான ஆன்சர் இஸ்ரோ. இஸ்ரோ அமைப்புடைய 11வது தலைவராக இருக்கிறவர் தான் வி நாராயணன் அப்படிங்கிறவர். இவர் நம்ம கன்னியாகுமரியை சேர்ந்தவர். இப்போ இவர் சில அறிவிப்புகள் வெளியிட்டிருக்காரு. என்னென்னா CMS-03 அப்படிங்கிற தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் நவம்பர் மாதம் இந்த ஆண்டு விண்ணில் ஏவப்படும் அப்படிங்கிறத தெரிவித்திருக்காரு. அதே மாதிரி ப்ளூபேர்ட் 6 அப்படிங்கிறது அமெரிக்காவோட தனியார் செயற்கைக்கோள், அதுவுமே நவம்பர் இந்த ஆண்டு ஏவப்படும் அப்படிங்கிறத தெரிவித்திருக்காரு. இந்த இரண்டுமே LVM-3 அப்படிங்கிற ராக்கெட் மூலமாக ஏவப்படும். அதே மாதிரி ககன்யான் திட்டம் இது நம்ம இந்தியர்களை விண்ணுக்கு அழைத்து செல்கிற திட்டம். இது 2027ஆவது ஆண்டு செயல்படுத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இலக்கு வச்சுருக்கோம். இதில் இப்போது 90% பணிகள் நிறைவு பெற்றுட்டு அப்படின்ற மாதிரி அவர் தெரிவிக்கிறார். அடுத்தது,
கோல்ட்ரிஃப் இருமல் மருந்தில் எந்த ரசாயனம் கலந்ததனால் இறப்பு நிகழ்ந்தது? இதற்கான ஆன்சர் டை எத்திலீன் கிளைகால். இப்போ பார்த்தீங்கன்னா டை எத்திலீன் கிளைகால் இது அந்த கோல்ட்ரிஃப் அப்படிங்கிற இருமல் மருந்தில் இருந்தனால தான் நிறைய குழந்தைங்க இறந்தாங்க அப்படிங்கிறத தெரிவிக்கிறாங்க. இந்த மருந்து அருந்தி ராஜஸ்தான், மகாராஷ்டிராவில் எல்லாம் குழந்தைகள் வந்து மரணம் அடைந்திருக்காங்க. இதை தயாரித்த நிறுவனம் காஞ்சிபுரத்தை சேர்ந்த ஸ்ரீசன் ஃபார்மா அப்படிங்கிற நிறுவனம். இப்போது இந்த மாதிரி மருந்துனால் இறப்பு வந்து நடக்குதுல்ல, அப்போது இந்த மருந்துகளை எல்லாம் கண்காணிக்கிறதுக்காக ONDLS அப்படிங்கிற ஒரு இணையதள வசதியை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. இதோடைய விரிவாக்கம் ஆன்லைன் நேஷனல் ட்ரக் லைசன்சிங் சிஸ்டம் அப்படிங்கிறது தான். இதை ஏற்படுத்தின அமைப்பு சென்ட்ரல் ட்ரக்ஸ் ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற அமைப்பு. அடுத்தது, தற்போது நீலக்கொடி அங்கீகாரம் பெற்ற ஸ்ரீவர்தன், நாகவன், பர்னாகா, குவாஹர், லாட்கர் கடற்கரைகள் எந்த மாநிலம் சார்ந்தவை? இதற்கான ஆன்சர் மகாராஷ்டிரா. இப்போ பார்த்திங்க அப்படின்னா மகாராஷ்டிராவில் இருக்கிற ஒரு 5 கடற்கரைகளுக்கு ப்ளூ ஃப்ளாக் அப்படிங்கிற அங்கீகாரம் கிடைத்திருக்கு. தூய்மையான மற்றும் பாதுகாப்பான கடற்கரைக்கு தான் இந்த அங்கீகாரம் கொடுப்பாங்க. இதை வழங்குகிற அமைப்பு டென்மார்க்கை சேர்ந்த ஃபவுண்டேஷன் ஃபார் என்விரான்மெண்டல் எஜுகேஷன் அப்படிங்கிற அமைப்பு. நம்ம தமிழ்நாட்டில் கடைசியாக கோவளம் கடற்கரை இந்த சான்றிதழை வந்து பெற்றிருந்தது. 2021 ஆண்டு இதை பெற்றிருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சென்னை மெரினா பீச் இருக்குல்ல, அதையும் அந்த மாதிரி ரொம்ப சிறப்பாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக ப்ளூ ஃப்ளாக் வந்து நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தமிழக அரசு நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை தூய்மையாக்கிட்டே இருக்காங்க. அடுத்தது, நெசட் என்பது எந்த நாட்டின் நாடாளுமன்றத்தின் பெயர்? இதற்கான ஆன்சர் இஸ்ரேல். இதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய பார்லிமெண்ட்டை நம்ம வந்து சன்சத் அப்படின்னு சொல்கிறோம். நெசட் அப்படிங்கிறது இஸ்ரேலுடைய பார்லிமெண்ட்டு. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா பாலஸ்தீனம் இருக்குல்ல, அதோடைய மேற்கு கரை வெஸ்ட் பேங்கை இஸ்ரேல் வந்து ஆக்கிரமித்து வைத்திருக்காங்க. இதை இஸ்ரேல் கூட இணைக்கிறதுக்கு இஸ்ரேலுடைய நாடாளுமன்றம் இப்போ தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக தான் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் காசா போர் வந்து முடிவுக்கு வந்தது. அதற்கு அமெரிக்காவுடைய ஆதரவு தான் ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். ஆனாலும் அமெரிக்கா என்ன தெரிவிக்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் வெஸ்ட் பேங்கை இணைத்திருந்தீங்க அப்படின்னா அமெரிக்காவுடைய ஆதரவு வந்து இஸ்ரேலுக்கு கிடையாது அப்படிங்கிறத தெரிவித்திருக்காங்க. அடுத்தது, ஃபிடே 2025 உலகக்கோப்பை செஸ் போட்டி எங்கே நடைபெற உள்ளது? இதற்கான ஆன்சர் கோவா. இது பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு செஸ் போட்டி. இது நம்ம இந்தியாவில் நடைபெற போகுது, கோவாவில் நடைபெற போகுது. இந்த ஆண்டு அக்டோபர் 30 ஆரம்பித்து நவம்பர் 27 வரைக்கும் நடைபெறுது. இப்போ இந்த போட்டிக்கு சின்னம் மற்றும் கீதம் வந்து வெளியிட்டிருக்காங்க. சின்னம் இந்த படத்தில் நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இதுதான் அந்த சின்னம். கீதம் அப்படிங்கிறது ஆந்தம். இட்ஸ் யுவர் மூவ் அப்படிங்கிறது தான் ஆந்தமாக தொடங்குது. ஓகேவா? இப்போ வந்து நமக்கு நீராறும் கடல் எடுத்த அப்படிங்கிறது நம்ம தமிழ் தாய் வாழ்த்து ஆரம்பிக்குதுல்ல, அதே மாதிரி ஜனகணமன அப்படிங்கிறது நம்ம தேசிய கீதம் வந்து ஆரம்பிக்குதுல்ல, அதே மாதிரி இந்த விளையாட்டுக்கான ஆந்தம் வந்து இட்ஸ் யுவர் மூவ் அப்படின்னு ஆரம்பிக்குது. இப்போது செஸ் வைத்து நம்ம சிறப்பு பார்த்திங்கன்னா உலகத்துடைய மிக இளவயது செஸ் சாம்பியன் குகேஷ், அவர் நம்ம இந்தியாவில் தான் இருக்கார். அவர் வந்து தன்னுடைய 18வது வயதிலேயே செஸ் சாம்பியன் ஆகிட்டார். அடுத்தது, மகளிர் பிரிவில் கூட உலகத்துடைய மிக இளவயது செஸ் சாம்பியன் யார் அப்படின்னா நம்ம இந்தியாவை சேர்ந்த திவ்யா தேஷ்முக். அவங்க வந்து தன்னுடைய 19வது வயதில் செஸ் சாம்பியன் ஆகிட்டாங்க. அடுத்தது, நம்ம இந்தியாவுக்காக ரூபாய் 79,000 கோடி மதிப்பில் ஆயுதங்கள் வாங்குறதுக்கு ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. யார் ஒப்புதல் வழங்கியிருக்காங்க அப்படின்னா பாதுகாப்பு கொள்முதல் அமைப்பு தான் ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. இந்த அமைப்புடைய தலைவர் வந்து ராஜ்நாத் சிங். ராஜ்நாத் சிங் யார்? நம்ம மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர். அடுத்தது, முக்கிய தினங்கள் பார்க்கலாம். உலக போலியோ தினம், இது வந்து அக்டோபர் 24 வேர்ல்டு போலியோ டே. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் போலியோவை முடிவுக்கு கொண்டு வருதல், ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு தடுப்பூசியும் எல்லா இடங்களிலும் அப்படிங்கிறது தான். அடுத்தது, ஐக்கிய நாடுகள் சபை தினம், இது அக்டோபர் 24 ஐநா சபை இது வந்து எப்போ உருவாக்கியிருந்தாங்கன்னா 1945 ஆண்டு அக்டோபர் 24 தான் உருவாக்கியிருந்தாங்க. அப்படி பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு நம்ம 80வது ஆண்டு வந்து உருவாக்கு தினத்தை கொண்டாடுறோம். இந்த அமைப்புடைய தலைமையகம் அமெரிக்காவுடைய நியூயார்க் நகரில் தான் இருக்குது. இதோடைய பொதுச் செயலராக இப்போ இருக்கிறவர் அண்டோனியோ குட்ரஸ் அப்படிங்கிறவர். இப்போ உங்களுக்கான கேள்வி, இந்த அமைப்புக்கு அதாவது ஐநா சபைக்கான இந்தியாவுடைய ரெப்ரசன்டேட்டிவ் யார் அப்படிங்கிறது, இந்தியாவுக்கான அதாவது ஐநா சபைக்கான இந்திய தூதர் யார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தற்போது ஐநா சபைக்கான இந்திய தூதர் யார் அப்படிங்கிறது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது, இனி ரிவிஷன் பார்க்கலாம். 47வது ஆசியான் உச்சி மாநாடு எங்கு நடைபெறுகிறது? இதற்கான ஆன்சர் கோலாலம்பூர்.
அடுத்தது இந்திய இராணுவம் எந்த பெயரில் திடீர் தாக்குதல் படையை உருவாக்குகிறது? இதற்கான ஆன்சர் பைரவ். அடுத்தது பிஎம் ஸ்ரீ பள்ளிகள் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 2022. அடுத்தது வி நாராயணன் எந்த அமைப்பின் தலைவராக உள்ளார்? இதற்கான ஆன்சர் இஸ்ரோ. அடுத்தது கோல்ட்ரிஃப் இருமல் மருந்தில் எந்த ரசாயனம் கலந்ததனால் இறப்பு நிகழ்ந்தது? இதற்கான ஆன்சர் டைஎத்திலீன் கிளைகால். அடுத்தது தற்போது நீலக்கொடி அங்கீகாரம் பெற்ற ஸ்ரீவர்தன், நாகவன், நாகாவன், பர்னாகா, குவாஹர், லாட்கர் கடற்கரைகள் எந்த மாநிலம் சார்ந்தவை? இதற்கான ஆன்சர் மகாராஷ்டிரா. அடுத்தது நெசட் என்பது எந்த நாட்டின் நாடாளுமன்றத்தின் பெயர்? இதற்கான ஆன்சர் இஸ்ரேல். அடுத்தது ஃபிடே 2025 உலகக்கோப்பை செஸ் போட்டி எங்கு நடைபெற உள்ளது? இதற்கான ஆன்சர் கோவா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க, உங்கள் நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் தமிழ்நாடு போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலில் அதுக்கான நிறைய வீடியோ போட போகிறோம். அது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.